வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான சண்டேக்கான ஃபுல் மார்க்கெட் கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஒரு பார்த்துட்டு தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு சண்டே இல்லையா? ஸோ எவ்ரி சண்டே நமக்கு ஹாலிடே, பட் இன்னைக்கு யூனியன் பட்ஜெட்ஸ் இருந்ததுனால நமக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒர்க்கிங் டேவாக இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? ஸோ ஒரு சூப்பர்பான மூவ் இருந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 11 o'clock வரைக்குமே வந்துட்டு நமக்கு எந்த ஒரு மொமெண்டமுமே இல்லை. பிகாஸ் அலௌன்ஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர் வரைக்கும் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் ப்ராப்பரான மொமெண்டமே இல்லாமல் இருந்தது. சடனாக நமக்கு பட்ஜெட் அலௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆஃப்டர் 11 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு செம்மையாக இருந்தது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட்ஸ் இன்னைக்கு மூவ் இல்லையா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்டில் நமக்கு இருந்தது. நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட டவுன்வர்ட்ஸில் நமக்கு வந்து மொமெண்டம் இருந்தது. ஸோ அதனால் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்னைக்கான டே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களுக்கு இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். சண்டே Feb 1 இன்னைக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம். ஸோ எப்பவும் போல தான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். இன்னைக்கு நமக்கு வந்துட்டு பாருங்களேன், சுத்தமாக இல்லை, மொமெண்டமே இல்லாமல் இருந்தது இல்லையா? ஒரு 11 o'clock வரைக்குமே எந்த மொமெண்டமுமே இல்லை. தென் பார்த்தீங்க ஆஃப்டர் 11 தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ப்ராசஸே நமக்கு இருந்தது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது நம்ம லைனில். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59782 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இங்கே நம்ம பை பண்ணோம், பட் என்னாச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூவ் இல்லாமல் இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட். நமக்கு வந்துட்டு ஒரு 98 பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே வந்து சடனாக ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடில். ஸோ 59684 சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அகைன் அதே லைனில் இன்னொரு நமக்கு கன்ஃபர்மேஷனும் இருந்தது, ரைட்டா? ஸோ இங்கே அகைன் வந்துட்டு இங்கேயே அகைன் நமக்கு ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம வந்து பை பண்ணோம், ரைட்? ஸோ இதுவும் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம். ஸோ கால் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ணுவோம். 59779 நீங்கள் பை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ பை பண்ணால் இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இதுவும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ சடனாக இதுவும் என்னாச்சு, நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் 59699. ஸோ இதுவுமே நமக்கு என்னாச்சு, ஒரு மேக்ஸிமம் ரெண்டுமே இல்லையா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 98, இங்கேயும் ஒரு 80, ஒரு சடனாக அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. நான் நேற்றே மென்ஷன் பண்ணேன், இன்னைக்கு வந்துட்டு யூனியன் பட்ஜெட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறதுனால நமக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த சார்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டேபிளாக இருந்தது. சடனாக ஆஃப்டர் 11க்கு மேலே பார்த்தீங்கன்னா சடனாக டவுன், தென் சடனாக அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் போச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். பட் நம்ம அதுக்கு வரி பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் பாருங்களேன் நம்ம செட்டப் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸ் என்னாச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா? ஒரு 178 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ஒரு 178 வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் தான். ஓகே, ஸோ தட் இஸ் அ மினிமம் ஸ்டாப் லாஸ் அமௌண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் போகலாம். நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் அகைன் இதே லைனில் நம்ம என்ன பண்ண மாட்டோம். ஆக்சுவலி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மூவ் நான் சொல்லிடுறேன். என்னென்னா நமக்கு ஒரே லைனில் அகைன் 2 டைம்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த லைனை நம்மளோட கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், இங்கே ஒன்று ஹிட் ஆச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு, ரைட்? நம்ம லைனில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் உண்டு, பட் நான் இதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்ம கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ பண்ண மாட்டோம். பண்ணாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அடுத்த நெக்ஸ்ட் லைனை சூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஒன்று டாப்பில் உள்ள லைன் இல்லைனா பாட்டம் லைனை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ணுவோம். ஸோ இங்கே இந்த லைன் இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் இந்த லைனில் நான் வந்து என்னோட கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு பாட்டமில் இருக்கிற இந்த லைனை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59191 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு என்ன டவுன் கன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ டவுன் கன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணுவோம், நம்ம
நீட்டாக நம்ம ஃபுட் ப்ரைஸில் பை பண்ணுவோம். பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேடில் 57783 வரைக்கும் ஒரு 1408 பாயிண்ட்ஸ், ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங். இது சிங்கிள் ட்ரேடில் ஒரு 1408 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். சாலிடாக ஒரு 1408 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகேயா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம எவ்ரிடே வந்துட்டு நம்ம டாப் 8 லைன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி டாப் ஒரு 8 செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், பாட்டம்க்கு ஒரு 8 நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்துட்டு சம் டேஸஸில் வந்து எல்லாமே கவர் ஆகுறதில்ல. இப்போ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் டேஸில் பார்த்தீங்களா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம லைனுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் மொமெண்டம் ஃபுல்லாகவே இருக்கும். அதை தாண்டி இல்லையா? ஸோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அதே நேரம் டவுன்வர்ட்ஸில் நமக்கு எவ்வளோ டவுனில் போனாலும் சரி, கரெக்டாக நம்ம லைன் வரைக்கும் தான் போய் அச்சீவ் ஆச்சு. அகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் மூவ் கொடுத்துச்சு இல்லையா? ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டார்கெட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஸோ வாங்க ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் நம்ம பார்த்துலாம். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்துட்டு அகைன் இங்கே நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ரைட்? ஸோ இதை கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம லைனில் ரிவர்ஸ் ஆகி இங்கே நமக்கு ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பை பண்ணியிருப்போம். 58781 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ஹை வேல்யூ வரைக்கும், ஓகே, 59053 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 272 பாயிண்ட். இதுவுமே ஒரு சிங்கிள் ட்ரேட் தான் உங்களுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 272 பாயிண்ட் வந்துட்டு நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட்லையும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்கள் ட்ரேட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இதான் அகைன் ஆல்ரெடி என்னாச்சு அப்படின்னா, நமக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். ஸோ ரெண்டுமே நமக்கு லாஸ் தான் ஹிட் ஆச்சு, ஒரு 178 பாயிண்ட் வரைக்கும் லாஸ். பட் அடுத்து நம்ம அட்டன் பண்ண 2 ட்ரேட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங், ரைட்? 1680 பாயிண்ட்ஸ். இந்த 2 ட்ரேடுக்கு மட்டும் சொல்கிறேன், தேர்ட் அண்ட் ஃபோர்த் மட்டுமே என்னென்னா ஒரு 1680 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இதை தான் நான் எவ்ரி வீடியோஸ்லேயும் சொல்லிட்டுருக்கேன். எப்போவுமே நம்ம டார்கெட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்மளோட கன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எப்போவுமே வந்து மினிமமாக இருக்கும். மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் நம்மளோட செட்டப்போட மெயின் தீமே, அது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி தான் எவ்ரி டேவுமே வந்துட்டு நம்மளோட டார்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக இருக்கும் இது. ஆக்சுவலி மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சண்டேக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 1500 நான் லாஸ் லிஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ 1500 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி. நம்மளோட இன்றைக்கான ப்ராஃபிட் புக்கிங் இது 1500 வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், குட்டி கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, பை பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களுடைய கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் என்னங்கிறதுலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 58879, தென் 59143, தென் 59443, தென் 59697, தென் 59979, தென் 60285. ஸோ இதுதான் நாளைக்கு நமக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். தென் வாங்க டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 57933,
575 94 574 37 571 57 56993 568 26. ஸோ இதாங்க நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸ். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிற செட்டப்ஸ் இதுதான். ஸோ இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டார்கெட் பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் மிரர் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேம் தான் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுறதா. நான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நிஃப்டி 50மே நமக்கு அப்படி தான் இருந்தது இல்லையா. நமக்கு பட்ஜெட் டைமிங் வரைக்குமே வந்துட்டு பாருங்களேன், ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை. ஃப்ளக்சுவேஷன் ஒரே ஸ்டேபிளாக ஒரே லைனில் தான் இருந்தது. தென் ஆஃப்டர் லெவலுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு வந்து மொமெண்டமே கிரியேட் ஆச்சு இல்லையா. மார்க்கெட்டில் மூவே இருந்தது. ஸோ சேம் தான். ஃபர்ஸ்ட் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பை பண்ணியிருப்போம். 25096 நீங்கள் பை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேவும் என்னாச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சு, நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் 25. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு 25435 நம்ம வந்து பை பண்ணியிருப்போம், ரைட். ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு 25365 வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டுங்க. இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகே, ஸோ செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேம் நம்ம லைனில் பாருங்களேன், இங்கே நமக்கு அழகாக வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன், இங்கே டவுன்வேர்ட்ஸில் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது. டவுன்வேர்டில் நமக்கு இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பை பண்ணியிருக்கணும். 25311 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து இதோட லோ வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 25239 வரைக்கும் நீங்கள் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 72 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங். ஆக்சுவலி இங்கே நம்ம ஒரு 70 ஸ்டாப் லாஸ் ஹிட், பட் இங்கே 72 நமக்கு ஏர்ன் பண்ணியாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரேடில். தென் தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் ஹிட் ஆகிட்டு நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். பட் இங்கே மறுபடியும் என்ன ஆச்சுன்னா இதே நம்மளோட டாப் லைனில் ஹிட் ஆகிட்டு இங்கேயும் நமக்கு ரிவர்சல் மூவ் தான். ஸோ இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25223 நீங்கள் பை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபுட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், சூப்பர்பான ஒரு டவுன்வர்ட் மூவ் தான் இல்லையா. ஸோ வந்து இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து எப்படி வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வந்து நம்ம லைனில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. எனக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னாலே போதும், இங்கே பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மூவ் இருந்தது ஆக்சுவலி. ஸோ இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே 24571 வரைக்குமே வந்துட்டு ஒரு 652 பாயிண்ட் வித் சிங்கிள் ட்ரேட் சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் வாங்க ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் நம்ம பார்த்துடலாம். அகைன் என்னாச்சு, நம்ம லைனில் மார்க்கெட் பாருங்கள் லோவில் இருந்தது, பட் சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு நமக்கு வந்து நம்ம லைனில் தான் அகைன் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட லோவில் நீங்கள் க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் வந்துட்டு இது நம்மளோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். 24960 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதோட ஹைக் வேல்யூ வரைக்குமே நீங்கள் ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 25148 வரைக்கும் ஒரு 188 பாயிண்ட்ஸ் சிங்கிள் ட்ரேடில். ஓகே, ஒரு 188 பாயிண்ட் வந்து ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான இன்றைக்கான 4 ட்ரேட்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், பட் இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங். பேலன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் தான் இல்லையா. ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, பேலன்ஸ் மூணுமே நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 842 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் சண்டே இன்னைக்கு Feb 1 இன்னைக்கான நிஃப்டி 50க்கான ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்கள் டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே 1500 இல்லையா. ஸோ இங்கே ஒரு 842
ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஒரு 2344 பாயிண்ட்ஸ். ஒரு 2300 பாயிண்ட்ஸ் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். போத் நான் சொல்றேன் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ போத் இப்போ ஆக்சுவலி இன்னைக்கு பட்ஜெட் டே இல்லையா? யூனியன் பட்ஜெட்ஸ் இன்னைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பவும் கூட நமக்கு ஒரு 2300 ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு இன்னைக்கான டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ நம்ம நிஃப்டி 50க்கு நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸ்னாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸ்னாலும் சரி போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் எவ்ரிடே. 250 ஃபர்ஸ்ட் டார்கெட், 96, தென் 251, 68, 252, 48, 253, 23, 253, 79, 25, 440, 258, 16. இதுதாங்க நாளைக்கு நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். சிமிலரி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 24, 621, 245, 43, 244, 67, 243, 87, 243, 11, 242, 40. ஸோ இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ நம்ம போத் பார்த்தாச்சு இல்லையா? பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் டார்கெட்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வேலும் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங், மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ் போயிட்டுருக்குங்க. ஸோ இன்றைக்கி யூனியன் பட்ஜெட், பட் மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் வெரி மேக்ஸிமம் 2300 பாயிண்ட்ஸ். ஸோ ரொம்ப மேக்ஸிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆச்சு. நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி நீங்கள் உங்கள் ட்ரேடிங் அட்டென்ட் பண்ணாலே போதும். ஃபுல் மார்க்கெட் ட்ராவலுமே நம்ம செட்டப் லைனுக்குள்ளே தான் மொமெண்டம் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.